Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம நியூ மாடல்ல இந்த டைமண்ட் basket எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். இந்த basket போடுறதுக்கு ரெண்டு கலர் ஒயரும் சேர்த்து 1.5 ரோல் ஆச்சு. இந்த basketல பாத்தீங்கன்னா சைடுல V shape வர மாதிரி நான் போட்டுருக்கேன். சரி வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த கூட போடுறதுக்கு நான் 9 அடியில 20 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 20 ஒயரையும் நம்ம ரன்னிங் ஒயர்ல வச்சு நாட் போட்டுக்கலாம். நான் வந்து yellow color running wire எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஒயர்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 20 ஒயரையும் ஜாயின் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒயர் எடுத்து நான் ஈவனா மடிச்சுக்கிறேன். மடிச்சிட்டு இப்போ ரன்னிங் ஒயரை வச்சு அளந்துக்கலாம். நம்ம அளக்கும்போது நம்ம மடிச்ச ஒயர்ல அரை அடி அளவுக்கு விட்டுட்டு அளக்கணும். பாருங்க இப்போ இந்த ப்ளூ கலர் ஒயர்ல அரை அடி அளவுக்கு விட்டுட்டு மீதி இருக்க ஒயர் அளவுக்கு நான் அளந்து மடிச்சுக்கிறேன். மடிச்சிட்டு இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் வச்சு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம ஒரு ஒயரை ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து ரெண்டாவது ஒயர் எடுத்து ஈவனா மடிச்சுக்கலாம். மடிச்சிட்டு ரன்னிங் ஒயர்ல வச்சு நாட் போட்டுக்குங்க. நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அப்படி ஈவனா இல்லைனா ஈவனா வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போ ரெண்டு ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து மூணாவது ஒயர் எடுத்து ஈவனா மடிச்சுக்கலாம். மடிச்சிட்டு ரன்னிங் ஒயர்ல வச்சு நாட் போட்டுக்குங்க. நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அடுத்து நாலாவது ஒயர் எடுத்து ஈவனா மடிச்சுக்கிறேன். மடிச்சிட்டு ரன்னிங் ஒயர்ல வச்சு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனா இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம 4 ஒயரை ஜாயின் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா ஒயரையும் ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுருங்க. நாட் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச 20 ஒயரையும் ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுட்டோம். இப்போ ரன்னிங் ஒயரை இந்த சைடில் அளந்து விட்டுருக்கோம் இல்லையா, அந்த ஒயரோட வச்சு அளந்து கட் பண்ணிவிடுங்க. நம்ம போட்டிருக்க இந்த லைன் சென்டர் லைனு. இந்த லைனுக்கு மேலே 10 லைனும் கீழே 9 லைனும் போடணும். மொத்தம் 20 லைன் போடணும். இந்த 20 லைனும் போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இந்த சென்டர் லைனுக்கு மேலே 10 லைனும் கீழே 9 லைனும் போட்டிருக்கேன். மொத்தம் 20 லைன் அடி போட்டிருக்கேன். இப்போ ஒவ்வொரு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20 ஒயர் வரும். இந்த சைடில் 20, கீழே 20, இந்த சைடு 20, மேலே 20 ஒயர் வந்திருக்கும். இப்போ இந்த 20 ஒயரையும் சேர்த்து நான் முடி போட்டுக்கிறேன். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க 20 ஒயரையும் எடுத்து முடி போட்டுக்கலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 20 ஒயரையும் எடுத்து நான் முடி போட்டுக்கிறேன். மூணு பக்கத்தில் இருந்த 20 ஒயரையும் நம்ம நாட் போட்டுட்டோம். இப்போ மேலே இருக்க 20 ஒயரில் எப்படி நாட் போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20 ஒயர் இருக்கு இல்லையா, இப்போ இந்த 20 ஒயர்லேயும் நம்ம நாட் போட போகிறோம். இப்போ இந்த 20 ஒயரில் ரைட் ஹேண்ட் சைடில் 9 ஒயர், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 9 ஒயர் விட்டுட்டு சென்டராக இருக்கிற 2 ஒயரை மட்டும் எடுத்து நம்ம நாட் போட போகிறோம். பாருங்கள் இப்போ இந்த சைடில்
9 ஒயர் விட்டுக்கிறேன். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் 9 ஒயர் விட்டுறேன். விட்டுட்டு சென்டராக இருக்க இந்த 2 ஒயரையும் எடுத்து நான் நாட் போட்டுக்கிறேன். இப்போ சென்டர் ஒயரில் நாட் போட்டோம். போட்டதுக்கப்புறம் இந்த கூடையை வி ஷேப்பில் இப்படி வைங்க. இப்படி நீங்கள் வி ஷேப்பில் வைக்கும்போது இந்த நாட்டோடைய 2 சைட்லேயும் நம்மளுக்கு ஒயர் கிராஸாக வரும். பாருங்கள் 2 இடத்துல ஒயர் கிராஸாக இருக்குது. இப்போ இந்த 2 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ 2 நாட் போட்டாச்சு. இப்போ கூடையை மீண்டும் வி ஷேப்பில் வைக்கலாம். இப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 இடத்துல ஒயர் கிராஸாக இருக்கும். பாருங்க 1 2 3. இப்போ இந்த 3 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த லைனில் 3 நாட் போட்டுட்டோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 இடத்துல ஒயர் கிராஸாக இருக்கும். 1 2 3 4. இப்போ இந்த 4 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த லைனில் 4 இடத்துல நம்ம நாட் போட்டுட்டோம். அடுத்து 5 இடத்துல நம்மளுக்கு ஒயர் கிராஸாக வரும். பாருங்கள் 1 2 3 4 5. இப்போ இந்த 5 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த லைனில் 5 நாட் போட்டாச்சு. அடுத்த லைனில் நம்மளுக்கு 6 இடத்துல ஒயர் கிராஸாக வரும். பாருங்க 1 2 3 4 5 6. இப்போ இந்த 6 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம்.
இப்போ இந்த லைனில் நம்ம 6 நாட் போட்டிருக்கோம். இப்போ அடுத்த லைனில் நம்மளுக்கு 7 இடத்துல ஒயர் கிராஸாக வரும். பாருங்கள் 1 2 3 4 5 6 7. இப்போ இந்த 7 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 7 நாட் வந்து போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த லைனில் நம்மளுக்கு 8 இடத்துல ஒயர் கிராஸாக வரும். பாருங்க 1 2 3 4 5 6 7 8. இப்போ இந்த 8 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 8 இடத்துல நாட் போட்டுட்டோம். அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா 9 இடத்துல நம்மளுக்கு ஒயர் கிராஸாக வரும். பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ இந்த 9 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த லைனில் 9 நாட் போட்டுட்டோம். இப்போ அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 இடத்துல ஒயர் கிராஸாக வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இந்த 10 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம்.
இப்போ இந்த லைனில் 10 நாட்டும் போட்டு முடிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா நம்ம 20 ப்ளூ கலர் ஒயர்லேயுமே நாட் போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு லைனில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீழே ஒரு நாட், அடுத்து 2, அடுத்து 3, அடுத்து 4, அடுத்து 5 அப்படின்னு லாஸ்ட்டாக 10 நாட் வரைக்கும் நம்ம போட்டு வந்திருக்கோம். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற 3 பக்கத்து ஒயர்லேயும் நம்ம நாட் போடணும். 3 பக்கத்துலேயும் 20 ஒயர் இருக்குது இல்லையா, அந்த 20 ஒயரை வச்சு இதே மாதிரி 10 நாட் வரைக்கும் போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ எல்லா பக்கத்துலேயும் நம்ம 10 நாட் வர அளவுக்கு இது மாதிரி போட்டு முடிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா ஒயருமே கிராஸாக இருக்கும். இப்போ கிராஸாக வர ஒயர்லலாம் கண்டினியூவாக நாட் போட்டே வர வேண்டியது தான். இப்போ இதே மாதிரியே கிராஸ் ஒயர் எடுத்து நாட் போட்டுட்டே வாங்க. இதே மாதிரியே கண்டினியூவாக நாட் போட்டே வாங்க. நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போது சேம் கலர் வந்து வர டைமண்ட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்திருக்கு. அதே மாதிரி இந்த 2 கலர் ஒயரும் சேர்ந்து வர டைமண்ட் வந்து அதுக்கு மேலே இந்த மாதிரி வந்திருக்கும். இந்த டைமண்ட் ஃபுல்லாக முடிகிற அளவுக்கு நான் வந்து போட்டு நிறுத்தியிருக்கேன். இப்போ மீதி இருக்கிற ஒயரெல்லாம் நம்ம உள்பக்கம் சொருக்கி விட்டுடலாம். நம்ம கிராஸ் நாட் போட்டதால் ஒயரை வந்து கிராஸாக தான் சொருகணும். இப்போ இதே மாதிரியே எல்லா ஒயரையும் சொருகிடுங்க. சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சிட்டேன். சொருகிட்டு கைப்பிடியும் போட்டிருக்கேன். ப்ளூ கலர் ஒயரில் கைப்பிடி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இப்படியே பயன்படுத்தலாம். ஆனால் நம்ம அடியில் வந்து வி ஷேப் வரணும் இல்லையா, அதனால் நம்மளுக்கு இங்கே அடியில் பாருங்கள் சதுரமாக இருக்கு இல்லையா, அது நடுவில் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். இப்படி மடிக்கும் போது நம்மளுக்கு சைடில் வி ஷேப் வர மாதிரி இருக்கும். நீங்கள் பொருள் வாங்கும்போது அதில் நார்மலாக ஆகிடும். மற்ற டைமில் நீங்கள் இந்த மாதிரி மடித்து வச்சிடலாம். வைக்கும்போது உங்களுக்கு அழகாக தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.